ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் மசாலா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் 2 போட்டிருக்கேன். மட்டனுக்கு தக்காளி தேவையில்லை. அதுவும் நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறது இல்லை, நம்ம கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம். அதனால் சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனே இதில் சேர்த்துக்கணும். மட்டனை வந்து நான் 1/2 கிலோ வாங்கி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டனை வந்து தண்ணியோடு இதில் சேர்த்துக்கணும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சிட்டு நம்ம சேர்த்து செஞ்சோம்னா கறி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றியிருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு மசாலா தாங்க. ஏன்னா எப்போவுமே நான் மசாலா வந்து கடையில் வாங்கி போட்டதே கிடையாது. இன்றைக்கி எனக்கு ஒரு கொஞ்சம் அவசரமான பிஸியாக இருந்ததுனால மல்லித்தூள் இருக்குன்னா கவனிக்க மறந்துட்டேன். அதனால் மல்லித்தூள் கம்மியாக இருந்ததுனால சரி இந்த மாதிரி செய்யும்போது ஒரு மட்டன் மசாலா வாங்கி செய்யலாமேன்ட்டு ஆச்சி மசாலா வாங்கி சேர்த்துக்கிறேங்க. அன்றைக்கி தான் ஆச்சி மசாலா சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உரப்பு, எப்படியும் அது காரம் பத்தாது. அதனால் நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கண்டிப்பாக நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டிருப்போம், இருந்தாலும் மஞ்சத்தூள் போடணும். அதேமாதிரி கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. கிருமி நாசினி மஞ்சத்தூள் ரொம்ப ஆன்டிபயோட்டிக், ரொம்ப முக்கியம். அது ஹோம்மேடு மஞ்சத்தூளாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி நம்ம வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் கசகசா மட்டும்தாங்க வச்சு அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி வற்றினா போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வற்றி வச்சிருச்சா தண்ணி உங்களுக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி நான் இதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பாரும் மட்டன் மசாலா தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சைடிஷ். மட்டன் கிரேவி இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வீட்டு மிளகாத்தூள்லாம் போடாதனால எனக்கு என்னமோ கலர் கொஞ்சம் கிடைக்காத மாதிரி கொஞ்சம் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.